ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யுதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கருணக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிட்டேன். அதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க தண்ணியில், ஏன்னா அந்த அரிப்பு தன்மை அதிகமாக தெரியாது. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன வேணுமோ அதை ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் காய வச்சு கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. 20 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக அதிகமாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம காயில் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி ஒன்று சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது தனியாக எண்ணெய் பிரிஞ்சு ஊற்று பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு காயும் வெந்துருச்சு. காயும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெந்த காயை நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வருது. இது நல்லா கொதிக்கட்டும். இது காய் நல்லா வெந்திருக்கணும். நம்ம புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் காய் வேகாது. அதனால் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எனக்கு காய் நல்லா வெந்துருச்சு. அதனால் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு சுவையான கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. For more information டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.